அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். யோவான் 8ஆம் அதிகாரம் 3 முதல் 11 வசனங்கள் வரைக்கும் நாம் பார்க்கும்போது, விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை இந்த வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. இப்போது இயேசுவுக்கு முன்பாக நிறுத்தும்போது அவங்க இயேசுவை சோதிக்கும்படியாக தான் சில காரியங்களை சொல்கிறாங்க. போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர்? இது ஆண்டவரை குற்றப்படுத்துவதற்காக அந்த ஏதாவது ஒரு காரணம் உண்டாகுமா அப்படின்னு சொல்லி தான் அவங்க கேட்குறாங்க. ஆனால் அந்த ஆண்டவர் ரொம்ப பேசலை, ரொம்ப பொறுமையாக இருந்தார், அமைதியாக இருந்தார். அப்படி அமைதியாக இருந்ததுனால அவர் சும்மா இருக்கலை, குனிந்து தரையிலே எழுதினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இவங்களுக்கு உண்மை வேண்டாம், தேவனை சோதிக்கணும், தேவனை குற்றப்படுத்தணும், இயேசுவை குற்றப்படுத்தணும். இன்றைக்கு உலகம் ஒருத்தங்க தப்பு செஞ்சிட்டா என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அதை வெளியே கொண்டு வர்றது, வெளியே மற்றவங்ககிட்ட பேசுறது, அவமானப்படுத்துறது, அவங்களுடைய காரியங்களை திரும்ப திரும்ப பேசுறது, இதுதான் அவங்கள குற்றப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. இன்றைக்கும் இப்படி தான் நடக்குது. ஆனால் ஒரு பாவம் அப்படின்னு சொல்லி செஞ்சிட்டாங்க, ஒருத்தங்க ஒரு பாவம் செஞ்சிட்டாங்க அப்படின்னா உடனே இதை தான் பண்ணுறது உலகம். ஆனால் இயேசு குனிந்து தரையில் எழுதினாராம், ஒரு வார்த்தை கூட பேசலை. அவங்களே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது இவள் மேல் கல்லறிய கடவன் சொல்லிட்டு திரும்பவும் குனிந்து தரையில் எழுத ஆரம்பிச்சிட்டார். இதை கேட்ட உடனே எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. பைபிளில் அவர் என்ன எழுதினார்னு போடலை. ஆனால் சில வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் எழுதுகிற டைமில் அவங்களுடைய மனசாட்சி குத்தப்பட்டிருக்கும், ஒருவேளை அவங்களுடைய மறைவான பாவங்கள், அந்தரங்கமான பாவங்களில் உணர்த்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க. ஸோ அந்த காரியம் அவர் எழுதும்போது இவர்கள் மனசாட்சியிலே குத்தப்பட்டு அந்த கல்லை அப்படியே போட்டுட்டு போயிட்டாங்க. இந்த ஸ்திரீயின் மேலே எரியணும்னு சொல்லி வைத்திருந்த அந்த கல்லை அப்படியே கீழே போட்டுட்டு போயிட்டாங்க. இப்போது 9ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். அப்போ ஆண்டவர் இந்த ஸ்திரீயை பார்த்து கேட்குறாரு, யாருமே உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கலையா அப்படின்னோடனே அவள் இல்லை ஆண்டவரே அப்படிங்கிறா. அப்போ இயேசு சொல்கிறார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்ல, போ, இனி பாவம் செய்யாதே. ஆண்டவர் அவளை தண்டிக்கலை, ஆனால் அவளை ஒரு எச்சரிக்கை கொடுத்து அனுப்புகிறார், நீ இனி பாவம் செய்யாதே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை சில காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கும்போது ஆண்டவர் அப்படியே காம்ப்ரமைஸ் பண்ணியே போக மாட்டார். நம்மளை எச்சரிப்பார், தண்டிக்க மாட்டார். சில நேரங்களில் நம்ம ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது நம்மளை தண்டிக்க மாட்டார். ஆனால் அதை தொடர்ந்து திரும்ப அந்த பாவங்களுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்றதுல ஆண்டவர் உறுதியாக இருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்படி தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. தேவன் விரும்புகிற ஒரு பரிசுத்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். ஆண்டவர் பாவத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார், ஆனால் பாவிகளை ரொம்ப நேசிக்கிற தேவன். நம்ம இன்றைக்கு பாவிகளாக இருக்கும்போது அவர் நம்மை நேசித்ததுனால தான் நமக்காக ஜீவனையே கொடுத்தார். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்மளை பரிசோதித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா? இன்றைக்கி அதில் 3 கூட்டங்கள் பாருங்களேன். குற்றப்படுத்துகிறவங்க ஒரு கூட்டம், குற்றவாளியாக நிற்கிற ஒரு ஸ்திரீ, இயேசு இரட்சகர். அப்போது நம்ம மற்றவங்களை குற்றப்படுத்துகிறோமா? மற்றவங்களுக்கு குற்றப்படுத்துகிற கல்லை நம்முடைய கையில் வச்சுருக்கிறோமா? மற்றவங்களை நம்ம அவமானப்படுத்துகிறோமா? இப்படிப்பட்ட கூட்டத்தில் நம்ம இருக்கக்கூடாது. ஆனால் கர்த்தர் இயேசு அவளை ரட்சித்தார், அவளை மீட்டெடுத்தார். அதே போல் சகேவியை பார்த்து எல்லாரும் சொன்னாங்க, பாவியாக இவனிடத்துல போய் தங்குறாரேன்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் மற்றவங்களை குற்றப்படுத்தக்கூடாது. உங்களை மற்றவங்க குற்றப்படுத்தினாங்கன்னா, உங்களை மற்றவங்க அவமானப்படுத்தினாங்கன்னா நீங்கள் அமைதியாக இருங்க, கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்காக நியாயம் செய்வார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இன்றைக்கு ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்களை குற்றப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் இருக்கக்கூடாது ஆண்டவரே. அப்பா, நீங்கள் கொடுக்குற பாவ மன்னிப்பு எங்களுடைய வாழ்க்கையில் வேணும் ஆண்டவரே. நிறைய காரியங்களை நாங்கள் தவறி இருக்கலாம், ஆனால் இந்த ஆண்டவராகிய கர்த்தர்
நீர் ஆண்டவரே எங்களை தண்டிக்காமல் விட்டு, ஆனால் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறீரே தகப்பனே, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அதை நாங்கள் அப்படியே எங்களுடைய வாழ்க்கையில கடைப்பிடிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பா, நீர் கொடுக்கிற நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் அவர் உங்களுக்காக பேசுவார். உங்களுக்காக உங்களை மன்னிக்கும்படி, உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படி தேவன் உங்களுக்காக செயல்படுவார். God bless you.